மரியாதைய பத்தி தவறான சில அபிப்பிராயங்கள் காலங்காலமா நம்ம நிறைய பேருக்கு இருக்கு. அந்த அபிப்பிராயங்களை உடைச்சிடலாம். 1. மரியாதை வேற, பயம் வேற. ஒருத்தருக்கு நம்ம வாழ்க்கை மேல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறதுக்காக, ஒருத்தரால நமக்கு நல்லதையோ கெட்டதையோ செய்ய முடியுங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறோம்ல, அது பேரு மரியாதையே கிடையாது, பயம். பயம் வேற, மரியாதை வேற. 2. எந்த குவாலிட்டிஸுமே இல்லாத ஒரு நபருக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக மட்டுமே சிலர் மரியாதை கொடுப்பாங்க. அந்த மரியாதை நிரந்தரமானதும் இல்ல. அது மாதிரியான நபர்களுடைய மரியாதை உங்களுக்கு தேவையும் இல்ல. 3. நீங்க என்னதான் நல்லா உழைச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் ஒரு சிலர் இருக்காங்க, நேரோ மைண்டடா ஜாதி மதம் குலம் கோத்திரம்னு எதையாவது சொல்லி உங்களை மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு தர்ற மரியாதையை வச்சு உங்க மரியாதையை நீங்க எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். இந்த 3 உங்க மனசுல பதிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்து நான் சொல்ல போற 15 பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, யார பத்தியும் யார்கிட்டையும் குறை சொல்லாதீங்க. இங்க நிறைய பேர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அவங்கள பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் உருவாக்கிக்கணுங்கிறதுக்காக யாரையாவது பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தரை தாழ்த்தி தான் தன் நிலையை உயர்த்த முடியும்னு நம்புவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு நினைப்பு. நம்ம யாரையாவது பத்தி யார்கிட்டயாவது குறை சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதை குறையுமே ஒழிய கூடாது. சோ யார பத்தியும் குறை சொல்லாதீங்க. நம்பர் 2, ஒரு நல்ல லிசனரா இருங்க. யாராவது ஏதாவது சொல்ல வந்தா அதை முழுசா காது கொடுத்து கேளுங்க. இந்த சொசைட்டில பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு 100 பேர் இருப்பாங்க, ஆனா லிசன் பண்றதுக்கு வெறும் 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. ரேரா கிடைக்கிறதுக்கு மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரேரா கிடைக்கிற இந்த லிசனர்ஸ்க்கு மதிப்பு அதிகம். சோ லிசன் பண்ணுங்க, உங்க மரியாதை அதிகரிக்கும். நம்பர் 3, உங்க பிரச்சனைகளை பத்தி புலம்பிட்டே இருக்காதீங்க, உங்க மதிப்பு அதிகரிக்கும். அதுக்குன்னு உங்க ப்ராப்ளம்ஸை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லலைங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட, யார்கிட்ட சொன்னா சொல்யூஷன் கிடைக்குமோ அவங்க கிட்ட உங்க பிரச்சனைகளை நீங்க பகிர்ந்துக்கலாம். அதை விட்டுட்டு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நம்ம பிரச்சனைகளை பகிர்றது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. அதை செய்யாம இருந்தாலே உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்பர் 4, உங்களை யாராவது அவமரியாதையா நடத்தினாலும் கூட எனக்கு மரியாதை கொடு, எனக்கு மரியாதை கொடுன்னு அவங்க கிட்ட கேட்காதீங்க. மரியாதைங்கிறது கேட்டு வாங்குற ஒரு விஷயம் கிடையாது. இந்த சொசைட்டில மதிப்போடு இருக்கிற யாரும் யார்கிட்ட போயும் மரியாதைக்காக கெஞ்சினதே கிடையாது. அதனால மரியாதைய கேட்டு வாங்காதீங்க, உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்பர் 5, உங்க ட்ரெஸ்ஸிங்ல கவனம் செலுத்துங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப உண்மைங்க. அதுக்குன்னு நீங்க ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போடணும்னு அவசியம் இல்ல. போடுற ட்ரெஸ்ஸ நீட்டா ஆப்டா எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி உடை அணியணுமோ அது மாதிரி அணிஞ்சாலே போதும். நடை உடை பாவனையில கவனம் செலுத்துறதும் உங்க மதிப்பை அதிகரிக்கும். நம்பர் 6, நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் உங்களை பத்தி நீங்களே தண்டோரா போட்டுக்காதீங்க. எனக்கு புரியுது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு. அதாவது நம்மளோட பாசிட்டிவ் சைட நம்மளே சொல்லி ஒரு விளம்பரம் ஏற்படுத்திக்கிறது அவசியமா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு. அந்த டாக்டிக்ஸை பயன்படுத்தணுமே ஒழிய நம்மளை பத்தி நம்மளே அடிக்கடி சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்பர் 7, இந்த சொசைட்டிக்கு உங்களோட ப்ராக்ரஸ ரொம்ப டீசென்டான வேலை காட்டிட்டே இருங்க, உங்க மதிப்பு அதிகரிக்கும். நீங்க என்னதான் வேலை பார்த்தாலும் என்னதான் சம்பாதிச்சாலும் 10 வருஷம் ஒரே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல யாருக்கும் மதிப்பு வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே டெசிக்னேஷன்ல ரொம்ப நாள் இருந்தா, ஒரே மாதிரி பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல ரொம்ப நாள் இருந்தா ஒரு பர்சனுக்கு பெருசா மதிப்பு கிடைக்காது. அதுக்காக ஆடம்பரமான ஒரு லைஃப் ஸ்டைல்ல உங்க ப்ராக்ரஸ வெளிப்படுத்துங்கன்னு சொல்லல. குட்டி குட்டியா ஏதாவது ஒரு வகையில உங்களோட செல்ஃப் growthனாலயாவது உங்க ப்ராக்ரஸ வெளியே காட்டுங்க, உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்பர் 8, உங்களை சுத்தி ஜால்ரா போடுறதுக்கு ஒரு கூட்டத்தையோ ஃபேக்கா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டத்தையோ உருவாக்காதீங்க. அது உங்க மதிப்பை அதிகரிக்கும். பொதுவா இந்த ஜால்ரா போடுற கூட்டம் எப்போ காலவாரி விடும்னே தெரியாது. அது மாதிரி ஃபேக்கா ரெஸ்பெக்ட் கொடுக்கறவங்க எவ்வளோக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவமானத்தையும் தேடி தருவாங்க. சோ இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் விலகி இருக்கிறது உங்க மதிப்பை அதிகரிக்கும். நம்பர் 9, யாராவது ஒருத்தங்க சிறப்பா எதையாவது செய்யும் போது அவங்கள பாராட்ட பழகுங்க, உங்க மதிப்பு அதிகரிக்கும். பாராட்டு வாங்குறதுல சந்தோஷம் இருக்குன்னா இன்னொருத்தங்களை பாராட்டுறதுல 2 மடங்கு சந்தோஷம் இருக்கு. நீங்க பாராட்டு வாங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குதோ அதை விட நீங்க யாரையாவது பாராட்டும் போது உங்களுக்கு 2 மடங்கு மரியாதை கிடைக்கும். அதனால மனசார தகுதி உடையவங்களை பாராட்டுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க, உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்பர் 10, அடுத்தவங்களுக்காக சந்தோஷப்படுற ஒரு நபரா, அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு நபரா இருங்க, உங்க மதிப்பு அதிகரிக்கும். இந்த சொசைட்டில ஒருத்தரோட கவலையை பகிர்ந்தா கூட அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தரோட சந்தோஷத்தை பகிரும் போது அதை கேட்கறதுக்கு ஆட்கள் மிக மிக குறைவு. அப்படியே இருந்தாலும் கேட்டுட்டு பொறாமப்படுவாங்களே ஒழிய ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ, உனக்காக நானும் சந்தோஷப்படுறேன்னு சந்தோஷத்தை பகிர்ந்துக்க மாட்டாங்க. பட் அதை மீறி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற பழக்கம் ஒருத்தருக்கு இருந்தா அவருக்கான மதிப்பு எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். நம்பர் 11,
யாராவது உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தா உங்களால முடியும்னா கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. முடியாதுன்னா தைரியமா முடியாதுன்னு சொல்லுங்க. ஒரு சிலரெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. முடியாதுன்னு நேரா சொல்லாம சுத்தி வளைச்சு பதில் சொல்லுவாங்க, அல்லது சரி சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரம் காலை வாரி விடுவாங்க. அந்த நபர்கள் மேல யாருக்குமே மரியாதையும் இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது. சோ முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்பர் 12, குறுகிய மனப்பான்மை கொண்டவங்களா இருக்காதீங்க. உங்க பார்வைய விசாலப்படுத்துங்க. இந்த உலகம் ரொம்ப சின்னது கிடையாதுங்க, ரொம்ப பெருசு, பறந்து விரிஞ்சது. இப்படி பறந்து விரிஞ்ச உலகத்துல யாருக்கு பார்வையும் பறந்து விரிஞ்சு இருக்கோ அவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால கொஞ்சம் பிராட் மைண்டடா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்பர் 13, உங்க சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்மள மதிச்சாதான் இந்த உலகம் நம்மள மதிக்கும். நம்மள மதிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் எது தெரியுமா? சுயமரியாதை உடைய ஒரு நபரா இருக்கிறது. சோ எப்பவுமே உங்க சுயமரியாதைக்கு பங்கு வராம பாத்துக்கோங்க. உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்பர் 14, ஹெல்தியான ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்மள நிறைய பேரு தப்பா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். காசு இருக்கிறதுனால மட்டுமே ஒரு நபருக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காசை விட மேலானது தொடர்புகள் தான், நெட்வொர்க் தான். சோ உங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க்கை ஏற்படுத்துங்க. அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான நெட்வொர்க்கா அது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்பர் 15, உங்களை மட்டம் தட்டுற நபர்கள் கிட்ட இருந்து, எதிர்மறையாவே பேசுற நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருங்க. உங்க மதிப்பு அதிகரிக்கும். நம்ம சில நேரத்துல தப்பான ஒரு சர்க்கிள்ல போய் மாட்டிப்போம். அந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க நம்மள மதிப்பு குறைச்சலா நடத்துறாங்க அப்படிங்கறதுனால ஒருவேளை நம்ம மதிப்பே இவ்வளவுதானோ அப்படின்னு நினைச்சிருவோம். பட் அந்த சர்க்கிளை உடைச்சிட்டு வெளியே வந்தாதான் தெரியும் நம்ம மதிப்பே வேற, நம்ம இவ்வளவு நாள் தவறான ஒரு இடத்துல இருந்திருக்கோம் அப்படின்னு. சோ மட்டம் தட்டுறவங்க, எதிர்மறையா பேசுறவங்க கிட்ட இருந்து விலகி இருங்க. உங்க மதிப்பு அதிகரிக்கும்.